ஒத்தோட்டு முத்தையான ஒரு அரசியல்வாதி, பெரிய கோடீஸ்வரன். உங்களுக்கு ஏன் ஒத்த ஓட்டு முத்தையன் பேர் வந்தது? நான் வாங்கினதே ஒத்த ஓட்டு தான்டா. முத்தையா வாகிய நான் ஆக யார் யார்கிட்ட உதவி இயக்குனராக வேலை செஞ்சுருக்கீங்க? ஒன்று வாசு, இன்னொன்று இவர் நம்ம மணிவாசன் சார். டீனா இருந்துட்டு கூட பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அவர் வீட்டுக்கு போய் உட்காந்து ஒரு செட்டியார் எடுத்துகிட்டு போயிட்டு அவரை உட்காந்து ட்ராவல் பண்ணி வந்தேன். டி ராஜேந்தர் சார் என்னெல்லாம் செய்கிறாரோ ஒரு நான் கையால் மேலே அடிக்கிறேன், பாட்டு எழுத தோணுது, கூச்சப்பட மாட்டேங்கிறேன், பேசுகிறேன், தன்னம்பிக்கை இருக்குது, இதெல்லாம் அவர் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும்ல. ஸோ அவர் ரொம்ப பிடிக்கும். இந்த சைடு ஹியூமருக்கு வந்து பாக்கியராஜ் சாரை வச்சுருவோம். ரெண்டு பேரும் வேறு ஜானரு. அப்போ ரெண்டு மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஏதாவது உருவம் கிடைக்கும். வாசுக்கிட்ட என்ன கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? வாசு சார்கிட்ட வந்து சிங்கம், அதாவது அவர் கூட பிறந்த தம்பி விமலில் ஏதோ ஒரு கட்டையை போடுறாங்க. சில பேர் வந்து சீன் சொல்ல மாட்டாங்கன்னு கட்டையை போடுவாங்க தெரியுங்களா? உங்களுக்கு தெரியாத அனுபவங்கள் கிடையாது. ஆமாம், சீன் சொல்ல மாட்டாங்க ஆனால் கட்டையை போடுவாங்க. அப்போ இப்படி தான் நான் அந்த சீனில் சொன்னேன், ஆனால் இப்படி எடுத்துக்கோங்க, அது மேக்கிங்கில் பார்த்துக்க அவர் அந்த கான்ஃபிடென்ட்ன்றது இல்லை சார். ஆமாம், அது நான் முத படம் கிடைச்ச பொழுது கூட மனுநீதி பண்ணுற பொழுது கூட பேனா பிடிக்க தெரிஞ்சவன் ஃபெயிலியருக்கு அழுக மாட்டான். அது சரி, நான் அதுக்கப்புறம் நான் இந்த பேனா பிடிக்க தெரிஞ்சேன் ஃபெயில் ஆக மாட்டான் அப்படின்னா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணார் பிவாஸ் சார். இன்றைக்கி நான் அதுக்கு முன்னால் சந்தனா சார் சீரியல் கீரியெல்லாம் இருந்திருந்தாலும் கூட நான் நடித்து முத வெளியில் நடித்தா தூக்கிடுவாங்க தெரியுங்களா சார் காமெடிக்கான. அந்த மலபார் போலீஸில் சிங்கிள் ஷாட்டில் நடிச்சிருப்பேன். அது ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டு, கவுண்டமணி சார் சிங்கிள் ஷாட் அது ஆக்சுவலாக. அப்போ வச்சு இதை பண்ணுங்க சார், லைட் வர போகுது அப்படி பண்ணாரு. நான் போயிட்டு இருக்க வித்தவுட் ஹிஸ் பர்மிஷன் மிஸ்டர் பஞ்சாபகேஷன் அப்படின்னு போவேன். இப்ப இவனை சிட் அப்படின்னு சிட் பண்ணிட்டா பாத்தீங்களா? ஸ்மைல் ப்ளீஸ் அப்படினா சிரிச்சிடுவான். ஏய் பஞ்சாபகேதா ஸ்மைல். ஏய் வெள்ள நாயே. ஏண்டா நாய்க்கு பேர் பஞ்சாபகேதராடா சார்லாம் சொல்லல. அதில் ரசிப்பார் பிவா சார். அதுக்கப்புறம் அவரோட பெரிய ட்ராவல் பண்ணணும்லாம் திட்டங்கள் இருந்தது. குஷல் எல்லாம் கிட்டத்தட்ட கூப்பிட்டு சம்பளம் கம்பளம்லாம் பேசி காமிக்கல் எனக்கிட்ட கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ண முடியல. எந்த காலகட்டத்தில் தொடர்ந்து வடிவேலுக்கு பல படத்தில் ட்ராக் எழுத ஆரம்பிச்சிங்க சார்? ட்ராக்குன்ற கான்செப்ட் இல்லை சார், அவர் ஒரு நபர் சார்ந்த ஒரு ட்ராக்கில் போடல். வடிவேலு பங்காளியோடு சந்திக்கிறது என்பது 1996 மாப்பிள்ளை கவுண்டர். மணிவாசன் சார் வந்து கவுண்டமணி சாரோட காம்பினேஷனில் போயிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஆமாம், நிறைய படங்கள். அவர் அப்படி முத மணிவாசன் சார் யூனிட்டுக்குள்ளே பங்காளி வர்றாரு. இப்போ வருகிற பொழுது நான் அதில் ஏடியாக இருக்கிற பொழுது ரெண்டும் நான் எங்கள் அம்மாவோட அம்மாச்சின்னு சொல்லுவேன், அவர் அம்மாவோட அம்மாச்சின்னு சொல்லுவார், நான் எங்கள் அம்மாவோட அப்பத்தா. ஸோ எல்லா கல்ச்சர், அந்த லாங்குவேஜ், அந்த உறவுமுறைகள் சொல்லி வழி எல்லாம் ஒன்று கிட்டத்தட்ட ஒன்றாக இருந்த காரணத்தினால அது அன்றிலிருந்து நீங்கள் இதரோலகத்தில் வரைக்கும் எங்களுடைய அந்த நட்பு என்பது அப்படி இருந்ததனுடைய விஷயம். என்னை உட்காந்து ரசிச்சுட்டு இருப்பார். நம்ம ஒரு புள்ளி வச்சு அவர் கோலம் போடுறாரு அப்படின்னு நான் அவரை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பேன். ஸோ இது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். இப்போ நம்ம ஒரு குணச்சித்திரம் என்பது இப்போ என்னென்னா, நம்ம இங்கிட்டு வந்த பிறகு அவருடைய சாயல் அப்படின்ற ஒரு சூழல் வந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் இப்போ உங்களை பார்க்குற பொழுது நான் நீங்கள் எங்களை கொஞ்சம் இறங்கிடுவீங்க, என்னை பார்க்குறது நான் உங்களுக்கு கொஞ்சம் இறங்கிடுவேன். ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலை அப்படின்னா அடிக்கடி பார்க்கணுன்ற உணர்வு வராது. நீங்கள் எனக்குள்ளே ஒரு சுகமான தாக்கத்தை ஏற்படுத்தணும். அது ஒரு வரி 2 வரியில் சொல்லிட முடியாது. நான் உங்கள்கிட்ட ஒரு சுகமான தாக்கத்தை ஏற்படுத்தினால் மட்டும்தான் அடுத்த சந்திப்பு நிகழும். இல்லாட்டி இதோட போட்டு போயிடலாம்டா சாமி அப்படின்னா முடிஞ்ச கூட நீங்கள் என்ன நான் எதிர்பார்ப்பேன். நான் எடிட் பண்ணி பார்த்தேன், தம்பிரமே சார் நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் எனக்கு பரவாயில்லடா அப்படின்னு. என்னையாவது கூப்பிட்டாரு, வந்தோம், பேட்டி கொடுத்தோம், அப்புறம் வேட்டி அவுத்து விட்டார் அப்படின்னா. ஸோ அப்படி தான் எனக்கும் பங்காளி வடிவேலு அவர்களுமான ஒரு விஷயம் என்பது அதுதான். என்னை ஆத்ம ரீதியாக லவ் பண்ண ஒரு மனிதன். அவர் ஆத்ம ரீதியாக இந்த உலகத்தில் என்னை விட வடிவேலு அவர்களை நேசிச்சிருக்க முடியாது. புள்ளி வச்சா கோலம் போடக்கூடிய மிகப்பெரிய வல்லமை கொண்ட ஒரு மனிதன். வாழ்க்கையினுடைய அடிமட்டத்திலிருந்து ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அந்த மக்களுடைய அந்த குணாதிசயத்திலேருந்து மாபெரும் மாளிகையில் வாழ்ந்த ஒரு கோடீஸ்வரனுடைய குணாதிசயம் வரைக்கும் உள்ளே அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு கேரக்டர் அப்படி ப்ளே பண்ணால் அப்படி ப்ரெசன்ட் பண்ணால் அப்படி இருக்கும்ல சார். அப்புறம் அது மாதிரி அந்த உடல் மொழி எல்லாமே ஒரு அதனால் எங்களுடைய இந்த ட்ராவல் அத்தனை வருஷங்களாக அது அப்படியெல்லாம் சுலபமாக சொல்லி அதை ஒரு அப்படி சொல்லிட முடியாது. அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது
நிறையா, என்னிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டது நிறையா. அப்படி தான் அவருக்கு எழுதினது மட்டும் இல்லாமல் நீங்களும் அவரும் சேர்ந்து கலைக்கின படங்கள்னு பார்த்தீங்கன்னா பல படங்களை சொல்லிகிட்டே போகலாம். அந்த வாய்ப்பும் அந்த பயணம் எப்படி இருந்தது உங்களுக்கு? கல்யாணமே பண்ணிக்காமல் ஒரு காதலியோட ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்கும்ல? கல்யாணம் பண்ணுறப்பொழுது தானே சார். ஆமாம், பொண்டாட்டியாக இருக்கிறப்ப தான் சார் எத்தனை மணிக்கு இங்கே வருவீங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. காதலி கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல. ஓ நாளைக்கு பிஸியா, ஓகே நாளை கழிச்சு ஆக்சுவலி கம்ஃபர்ட் பார்த்துங்க அப்படின்றாங்களே காதலி. ஒய்ஃபு எங்கே போகிறீங்க, ஏன் வரல, எதுக்கு அப்படின்றவளோ இம்சை. ஸோ 2 பேர் அந்த உறவு தான் சார். அது அவ்வளவு நிகழ்வுகள். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஜில்லன்று காதல் படம் ட்ராக்கு. அப்போது கௌதம் மேனன் சாருடைய அசோசியேட் தான் தம்பி கிருஷ்ணா. பங்காளி ஒரு நாள் எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு, பங்காளி சூர்யாவை இந்த மாதிரி சொன்னிச்சு, கௌதம் மேனன் நம்ம செட்டெல்லாம் நம்மளுக்கு வந்து டிஸ்கஷன், இப்போ வெங்கடேஷ் அவங்க அந்த செட்டப்லாம் அப்போ சொன்னிச்சு, அது என்னென்னு கொஞ்சம் கதையை கேட்டு பாருங்கள் பங்காளின்னுச்சு. அப்போ அவங்கள்ட்ட ஞானவேல் ஸ்டுடியோ குறிந்து தானே. அப்போ போயிருந்தவங்களும் கதையை சொன்னார். அந்த ட்ராக்கு. அப்போ அவர் பங்காளி வந்து மும்பையில் ஷூட்டு, புது டைரக்டர், டெபுட் டைரக்டர். அப்போ இதை அங்கே எடுத்துக்கலாமே, ஆர்டிராசர் கேமரா இதை அங்கே எடுத்துக்கலாமே பங்காளி, ஏன் இது இங்கே வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது ப்ரொடியூசருக்கு பணம் வேஸ்ட்டு தானே, எதுக்கு இப்படி இல்லை பங்காளி ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்றதுனால எது அங்கே எடுத்துக்கலாமேன்ட்டு கொஞ்சம் டிலே பண்ணுறாரு பங்காளி கீழே வர்றதுக்கு. இவங்க யார் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. அணுகுமுறையில் தானே சார். ஒரு நடிகர்னா வந்துட்ட உடனே வணக்கம் சார், ஒரு அந்த கம்ஃபர்ட்டை ஈஸி பண்ணிக்கணும்ல. அப்போ அவங்கெல்லாம் கிருஷ்ணா அந்த யூனிட்டில் இருந்ததுனால நம்மலாம் இறங்கி போய் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அன்பை எதிர்பார்ப்பாங்கள்ல. ஒரு பெரிய ஜீனியஸு ஆர்டிஸ்ட்ன்ற பொழுது வணக்கம் வடிவேல் சார் அப்படின்னு சொல்லியிருக்கணும். நல்லா சொல்லலை போல் தம்பி கிருஷ்ணா. ஏதோ ஒரு கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டார் பங்காளி. அப்போ கொஞ்சம் என்ன ஸ்தம்பித்து போய் நிற்கிற பொழுது நான் எது போய் சொன்னாலும் பங்காளி சரி பங்காளி அப்படி நான் அவர்கிட்ட போனால் அப்படி தான் என்னை வச்சுருந்தார். அதனால் வந்து அவர் நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கும் எந்த இடத்துலையாவது பொதுவாகவே சார் என் வாழ்க்கையில் எங்கேயாவது எடுத்து பாருங்கள் சார், நான் வந்து அரசியல் தலைவர்களையும் சரி சார், நான் இதுவரை யாரை பற்றியும் குறை சொல்ல மாட்டேன், எந்த நிகழ்வுலையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா மனிதன் பிறவியே ஒரு குறை சார். கடவுளையே நல்லா இருக்கான்னா அவன் கல்லாக இருக்கான். சரியான கடவுளாக ஒரு முறை பிறக்க சொல்லுங்கள், பிறப்பனாவன் மனுஷனாக பிறக்கிற பொழுது அம்மாவை கதற விடணும், ஆடு கதற விடணும். இப்போ இவன் கலணும், குப்புற விழுகணும், எந்திரிச்சு நடக்கிறதுக்கு 8 முறை கீழே விழுகணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், அடி வாங்கணும், வேகம் அதுக்கப்புறம் போகணும், லவ்வில் விழுகணும், இம்சை பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை கமிட்மெண்ட்டுக்குள்ளே உலகணும், ஜெயிக்கணும், ஜெயித்தா திமுருக்கு வந்து ஆடணும், தோக்கணும், தோத்த பிறகு கதை விசாரித்து அழுகணும், வயசாகணும், வாயை பழக்கணும், கிளம்பணும், நம்ம மூத்திரத்தை ஒன்று எடுக்கிறத பார்த்து பேப்பர் பேண்ட் பார்க்கணும், முடியலை. எவ்வளோ இம்சை இருக்குது. இதனால தான் பிறக்க மாட்டேங்கிறாங்க. மனிதனையும் குறை தானே சார். அந்த குறையை சுட்டி காமிச்சு பேசுகிறதுல எனக்கு ஏன்னா நம்மள்ட்ட குறை இல்லையா, குறை இருக்குது. அதனால் வந்து 1-2 குறைகளை வச்சுட்டு அதை வந்து மேலே வச்சு பேசுகிறதுல கூட அதே மாதிரி தான். இப்போ சமீபத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார், அவரோட நெருங்கி பெரிய ட்ராவல்லாம் கிடையாது. ஆனாலும் கூட ஒரு மனிதனாக பார்க்குற பொழுது இப்படி ஒருத்தங்க எம்ஜிஆரோட ஃபாலோவர், அண்ணன் தானம் பண்ணவர், அவரை துணைவியாரை சொல்கிற பொழுது கூட மனசு சங்கடமாக இருக்கும். 8-9 வருட காலம் தன் கணவனை குழந்தை போல் பார்த்த ஒரு தாயிலே சார், குழந்தை போல் பார்த்து அதை ஒரு எந்த மனைவி கணவனை இழந்துடணும்னு ஆசைப்படுவாங்க சார். அப்படி அதை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு நான் பார்க்குறேன், ஆகா இந்த மாதிரி எல்லா கணவனையும் மனைவிகள் பார்த்துக்கிட்டா எங்கே சிக்கல் வந்துட போகுது அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளைங்களும் அந்த விஜய் பிரபாகரனும் சரி, சண்முக பாண்டியனும் சரி, தனது தந்தையினுடைய விஷயத்தை அந்த கக்கூசெல்லாம் அவங்க தான் பார்த்துருக்காங்க. அதை அவங்களே பேட்டியில் சொன்ன பொழுது அதை பார்க்குற பொழுது நம்ம ஒரு நம்பிக்கை இருக்குல்ல சார். ஆஹா உறவுகள் வந்து பிரச்சனை வராது. ஒரு யாரோ ஒருத்தர் தாய் முதல்ல பிரச்சனை ஆகுமா, தந்தைக்கு முதல்ல பிரச்சனை ஆகுமா யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த முதுமை வருகிற பொழுது அது ஒரு மறைக்கப்பட்டிருக்கு. அந்த முதுமை வர டக்குன்னு ஒரு இடத்துல ஓப்பன் ஆகும். அப்போ இந்த 70 என்பது எம்ஜிஆர் ஒரு 70, ஜெயலலிதா அம்மாவும் 70 கிட்டத்தட்ட, விஜயகாந்த் சார் ஒரு 70. அது ஒரு மாதிரியான வயது சார். அதற்கு சில காரணங்கள் சொல்ல முடியாது. இதுக்காக தான் அவர் இப்படி ஆகிட்டார், அதுவும் தவறு, இப்படியானதை கவனிக்க போனார், அதெல்லாம். ஸோ அதனால் குறை கண்டுபிடிப்பது என்பது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும். நிறைய கண்டுபிடிக்கிறது நான் பேசுகிறது மூஞ்சி நல்லாயிருக்கு. ஜெயலலிதா அம்மா பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா நான் நிறைய தான் பேசுவேன். 2 வயசில் தந்தை இழந்திருக்காங்க, 4 வயசில் சென்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க,
6 வயசில் ஹாஸ்டலில் போடப்பட்டிருக்காங்க. விருப்பம் இல்லாமல் நடிக்கிறதுக்கு வற்புறுத்தப்பட்டிருக்காங்க. நடிச்சுட்டு பரபரப்பாக இருக்காங்க. அப்போ இந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் ஒரு பெண்ணாக இருந்து இப்படி போயிருக்காங்க. அப்போ கலைஞரை பற்றி எவ்வளோ பேச முடியும்? என்ன சார், ஒரு ஒரு பெரிய ஆதிக்க சாதியும் இல்லை, ஆனால் அவர் சாதிக்க ஏதும் இல்லை. அவரை பற்றி கவிதை கூட நான் சொல்லுவேன். பின்புலம் எதுவுமின்றி பெண்புலத்தால் உணர்ந்தவர். உண்மை இல்லை சார்? உண்மை. அது மாதிரி ஒரு ஆஜானுபாகு தோற்றம் இல்லை, 50 தலைவர்களிலும் அவர் ஒருவர் இல்லை. பின்புலம் எதுவுமின்றி தன்புலம் தான் உணர்ந்து பெண்புலத்தால் உயர்ந்தவர். அவர் ஆதிக்க சாதியும் இல்லை, ஆனால் இனி அவர் சாதிக்க ஏதும் இல்லை அப்படின்னு அவரை பற்றி நிறைய பேசுகிற பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது சார். மைனா திரைப்படத்தின் வெற்றி உங்களுடைய திரை வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்தது? நான் அடிப்படையில் சார் எழுத்தாளராக இருக்கிறதா சார் ரொம்ப ஆசைப்படுவேன். இன்றைக்கி கூட என் மகன் டெக்னீஷியனாக வந்த காரணத்தினால அடுத்த கட்டம் என்பது நம்ம நடிகர்களை உருவாக்கலாம். நிறைய பேரை நம்மளுக்கான ஒரு அலுவலகம் இருக்குது, அந்த வெறி பிடிச்சி வேங்கையாக தெரிகிறவங்களெல்லாம் கொண்டு வருவோம். அவரில் நம்ம உருவாக்கி கட்டிய மனைவி பெற்றெடுத்த குழந்தைகளுக்காக மட்டுமே வாழ்கிற வாழ்க்கை பிச்சை எடுக்கிறவங்க தானே செய்கிறான் சார். அவன் யாருக்கா பிச்சை எடுக்கிறான்னா பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக தான். அப்போ தனது இந்த பிறவியை அர்த்தப்படுத்திக்கிறது என்பது என்ன? ஒவ்வொரு எம்ஜிஆருடைய மரணமாக இருக்கட்டும், முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய மரணமாக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவோட மரணமாக இருக்கட்டும், புரட்சிகளை அந்த நிறைய பேர் உருவாக்குனாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். ஆமாம், கருவாக்குனது என்பது சில பேர் தான் பண்ண முடியும், உருவாக்குறது தான் நிறைய பண்ண முடியும். அந்த உருவாக்கம் என்பது அதை நோக்கிய பயணமாக தான் இருக்குது. அதற்கு என் மகனை சரியான அதுக்கான ஒரு இறைவன் கொடுத்துருக்கிறார்ன்ற பொழுது எனது ஆசைகளை, எனது சுய ஆசைகளை, நான் யாரிடம் எந்த சூழ்நிலையிலும் கையேந்தினதில்லை சார். எந்த மாட்டேன். தம்பியிலே பெரிய லெவலுக்கு இருந்தவங்களுக்கு கூட எனக்கு முன்னாலே 8 ஏசி வச்சு வாழ்ந்தவங்க கூட கார் வாங்க மாட்டேன். ஆமாம், அதில் தான் அது என் மனைவி. நான் உங்களை நோண்டுனா தானே, ஏன் வீடு கட்டலை, ஏன் காசு சம்பாதிக்க நோண்டுனா தானே உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் தட்டெடுத்துட்டு முன்னால் போனால் தட்டெடுத்து நான் பின்னால் வர்றேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகுன்னு அவங்களுக்கு கொடுக்க தயாராக இருந்தவங்க வாங்குறதுக்கு என் மனைவி அவ்வளவு தெளிவான ஒரு சார். அப்போ எனது வளர்ச்சி என்பது திரும்ப திரும்ப சொல்கிறது என்பது என் தந்தையாருடைய ஞானம், என் தாயுடைய வளர்ப்பு, என் மனைவியினுடைய அரவணைப்பு. இந்த 3 பேரை தவிர எனது அடுத்த கட்டத்துக்கு எனது அந்த கற்பனையை கொண்டு வந்த பிரபு சாலமன். இந்த அடுத்து இப்போ சமீபத்தில் யாரையா சொல்லுங்கள் சார் அப்படின்னா தட் இஸ் சமுத்திரக்கனி. இப்படி தான் சார். சமுத்திரக்கனி உங்களுக்குமான நட்பு மிகவும் இறுக்கமானது. கோல்டு சார். திரை வாழ்க்கையில் பல முக்கியமான படங்கள் அவரோட இணைஞ்சிட்டீங்க சார். மாஸ் ஹீரோவே இல்லாமல் சார், ஹீரோ இல்லாமல் ஒரு சாட்டை ஹிட்டு, அப்பா ஹிட்டு, 3 வெற்றியெல்லாம் சாதாரணம் இல்லை சார். அதை இன்றைக்குமே சினிமாவுக்கு புதிதாக வரக்கூடிய தம்பிமார்கள் 100 கோடிக்கு பட்டு தான் எடுக்கணும், இத்தனை கோடி எடுத்தால் தான் படம் எடுக்க முடியும்போது நிறையாலாம் அடையாளங்களுக்கு கொடுக்க முடியாது சார். உங்கள் கேரியரில் பார்த்துட்டு குறிப்பிட்ட விஷயங்களை தான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் சாட்டை, அப்பா, வினோத சித்தம், இந்த 3 படங்கள் புதிதாக இல்லை இனிமேலாம் டைரக்ஷன் பண்ண முடியாது போல இருக்குப்பா, பெரிய ஹீரோவை ஓகே பண்ணால் தான் 100 கோடி ரூபா இல்லைன்னா இனிமேல் தியேட்டருக்கு வர, இப்படி மேலெழுந்த வாரியாக யோசித்து அடுத்த கட்டத்துக்கு தன்னை அம்மா அப்பாவுடைய நம்பிக்கையை காப்பாற்றணும் அல்லது தான் எடுத்த முயற்சியில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களை அமுக்கி வர்றதில் என்ன சார் இருக்குது? அந்த இளைஞர்களுக்கு நாளைக்கு இயக்குநர்களாக வர வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு, நாளைக்கு நடிகர்களாக வர வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு இந்த சாட்டை, இந்த அப்பா, இந்த வினோத சித்தம், இதை விட எங்கள் வாழ்க்கையில் தம்பி சமுத்திரக்கனி நான், இது பெரிய விஷயம் இல்லை சார். இப்போ அந்த வினோத சித்தம் கொடுத்த அந்த வெற்றி என்பது ஓடிடி எங்கே போய் இறங்கினாலும் சார்ன்றாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் சார். நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து ஐபிஎஸ்லேருந்து 9 விதமான நடை நடந்திருக்கேன் சார். குறிப்பாக ஞானசம்பந்தம் ஐயா தான் சொன்னார், நடையில் ஒரு மூடு வெளிப்படுத்துறது என்பது அது இட்ஸ் நாட் அ ஈஸி. பட் எனது அளவுக்கு மீறிய வளர்ச்சி இல்லாதனால எனக்கு ஈஸி அது செட் ஆச்சு. அந்த சொல்கிற இந்த வாக்கு, அந்த வினோத சித்தத்தில் திமிரு கொண்ட ஒரு நடை, இயலாமையில் ஒரு நடை, சோர்ந்து போன ஒரு நடை அப்படின்னாரு. அது என் தம்பி என் மீது வைத்த அந்த அன்பு. எங்கள் அண்ணன்டா சிங்கம்னு தான் கூப்பிடுவோம் தம்பி என்னைய. சிங்கத்தை என்னை பூ மாதிரி ஹேண்டில் பண்ணும். சிங்கத்தை கூப்பிட்டு போ, சிங்கத்தை 10 நிமிஷத்தில் கூட்டுவாங்க. டே இடுப்பில் ஒரு வேட்டி கொடுக்குறல்ல தம்பி. ஆழ்வார் படம் இயக்குனா ஒரு தம்பி அடுத்த கட்டத்துக்கு அலைப்பாஞ்சிக்கிட்டு இருந்தான் செல்லா. அவை வர்றா அண்ணன் வாடா இந்த படத்தில் அப்படின்னா அந்த தம்பி அசோசியேட்டாக ஒர்க் பண்ணான். அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுற பொழுது நீ அண்ணனை பாடுறா, செட்டில் பாடுறா அப்படின்னு. அப்போ தம்பி என்ன நினைக்குதோ கேட்க கூட மாட்டேன். எனக்கு அப்படியே ஃபேஸ் ரீடிங்.
என்ன அது அன்னை இதை தான் செய்யும்ன்றது உள்வாங்கிறது இது பெரிய விஷயம் இல்லை சார். ஒரு நூலளவு கூட ஈகோ இல்லாமல் அவள் டவலை கொடுத்துரும். டவல் கொடுத்துருக்கேன், நான் எதுவுமே அண்ணனை பாடுறேன் அப்படி வரும் வேணாம் தம்பி, இதுக்கு பின்னாடி இந்த சீன் எதுக்கு, அது அவ்வளோதான் சார். 19 நாட்கள் எடுக்கப்பட்டது சார். 22 calls is 19 days. பார்த்துக்கிட்டு இருக்கிற தம்பிகளுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். அதை நான் என்ன வெற்றி பெற்றது, ப்ரொடியூசரை காப்பாற்றணும், அதெல்லாம் தாண்டி ஓஹோ வெற்றி பெறுவதற்கு சம்திங் டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் கையில் கிடச்சிருச்சுன்னா, அதுக்கான பெர்ஃபார்மர் கிடச்சிட்டாங்கன்னா நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்துடலாம். அதில் தான் லோகேஷ் கனகராஜ் மலையெல்லாம் நான் சதிச்சபடி அப்படி சொன்னேன், ஐயோ ஆர்டிஸ்ட்டை வச்சு ஜெயிக்காமல் கண்டென்ட்டை வச்சு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் கைதி அதுக்கப்புறம் விட்டுருங்க. அந்த மாநகரம் பில்லியன் ஸ்கிரிப்ட் அது நான் வந்து சின்ன பிள்ளைகளை பார்க்குற பொழுது அது என் மகன்கிட்ட சொல்லியிருக்காப்புல, சர்வே பார்த்தேன்டா டேய் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாடா, எப்படா லோகேஷுக்கும் உனக்கும் பிரான் கேட்டேன், இப்படா கிரிக்கெட்டை இப்படி கொண்டாடுறாப்புல. இல்லைப்பா நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஹைதராபாத் போயிருக்கீங்க, அப்போ அண்ணன் மாநகரம் மட்டும் படிச்சிருந்தாப்புலாம், ரமேஷ் திலக்கு வந்து உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தினாப்புலையா. அப்போ நான் வந்து தம்பி வாயா மாநகரம் ஏன் ஆர்டிஸ்டே இல்லாமல் ஒரு படத்தை வச்சு ஹிட் கொடுத்துட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் நெத்தியில் முத்தமிட்டுருக்கேன், பெருசாக வாப்பா அப்படின்னு. சின்ன பிள்ளைங்க ஒரு கண்டென்ட்டு ஒரு பேங்க்கு பெரிய விஷயத்தெல்லாம் ரிசைன் பண்ணி இப்படி வந்த பிள்ளை அதெல்லாம் பார்த்துருக்கோம், இப்போ கேட்டிருக்கோம் படிச்சிருக்கோன்றதுனால அது வந்து உங்கள் அப்பா இன்னும் உன்னையே தாண்டா நான் ரசித்தேன். யார் அந்த உமாபதி சர்வ நிகழ்ச்சியில் அர்ஜுன் சார் இதில் பண்ணிட்டு ஆக்ஷன் பிரியர்கள் அவங்க. அப்புறம் அப்பாவோட பிள்ளை என்னொன்னே உன்னை ரொம்ப நினச்சிட்டேன்டா, ஏன்னா அப்பா இப்படி நெத்தியில் முத்தங்கிட்டாரா, அந்த இட்ட முத்தத்தில் வச்சு இன்ன வரைக்கும் இருக்குடா அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. ஸோ இது அடுத்த கட்டத்துக்கான வருவதற்கு அப்படி தான். இப்போ அந்த இதெல்லாம் தான் 16 வயதிலையாக இருக்கட்டும், அல்லது மாநகரமாக இருக்கட்டும், அல்லது மைனாவாக இருக்கட்டும், இந்த இதுதானே சார் ஒரு அடையாளம். நீங்கள் சினிமாவத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்கும்போது ஒரு நடிகராக வரணும்னு வரல, ஆனால் இன்றைக்கி தேசிய விருதை பெறுகின்ற அளவுக்கு ஒரு நடிகராக உயர்ந்திருக்கீங்க. இந்த பரிமாணத்துக்கு வந்து உதவியாக இருந்தது எது அப்படின்னு நினைக்கிறீங்க? உதவியாக இருந்தது, நான் ஒரு இளைய தளபதியோடு ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கிற பொழுது ஏதோ கேட்டார், அதுக்கு டைலாக சொன்னேன், மஞ்சள்னு கேட்டேன், அதுக்கு 10 நிமிஷம் பேசுகிறீங்களே, எப்படி வாயை திறந்தா வசனமாக வருது, கழுத்தில் கொடுத்த அடி வாயிலிருந்து வசனமாக கொடுத்தது தம்பின்னு அதுக்கு டைலாக. அப்புறம் நான் வந்து எனக்குள்ளே நினச்சிக்கிறேன் சார், நான் தோற்று போயிட்டேன், அந்த பழியை தூக்கி என் மேலே போட்டுக்க சார். என் குழந்தைகளுக்கு அப்படி தான் சொல்லுவேன், நான் ஒரு முறை தோற்றிருந்தால் ஒருவர் மீது பழி போடலாம், நான் ஒவ்வொரு முறையும் தோற்றிருக்கிறேன், அத்தனை தோல்விகளுக்கும் காரணம் நான் எடுத்த முடிவு தோல்வியாக என்கிட்ட கொடுத்துருக்கு. என் மகனுக்காக தான் சொல்கிறேன், நீயே முடிவிடு, நீயே வெற்றி பெறு, நீயே முடிவிடு, நீயே தோற்று விடு. நீ தோற்றுட்டா அது உனக்கு அனுபவம், வெற்றி பெற்றால் சந்தோஷத்தை அது ஒரு பார்ட்டாக வச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போ. அடுத்த வேலை என்பது ஃப்ரெஷ்ஷாக தான் தொடரும். நேற்று பெற்ற சந்தோஷம், நேற்று பெற்ற விட்டு இன்றைக்கி எப்படி சார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும்? இன்றைக்கி புது ப்ராஜெக்ட் தானே, நேற்று சாப்பிட்டா செரிச்சிருச்சு, இன்றைக்கி சாப்பிடணும்ல. ஸோ அப்படி நான் எனக்குள்ளே வசனங்களையே எனக்கு வேலியாக போட்டுக்கிட்ட காரணத்தினால நான் அதனால தான் எனக்கு நட்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. படிக்கிறது எழுதுறது தான் குமிச்சு வச்சுருக்குது, யூஸ் ஆகுதோ ஆகும். எப்போவோ எதுக்கோ எழுதப்பட்டது எதையாவது சூழ்நிலையில் வந்துருக்கும்ல சார். நிச்சயமாக உங்கள் சினிமா வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான திரைப்படம் தனி ஒருவன் திரைப்படம். அந்த கேரக்டரே ரொம்ப ஒரு வித்தியாசமான கேரக்டர். ஆமாம் சார். அந்த படத்தில் அண்ணன் தம்பி 2 பேரோட பணியாற்றிய அனுபவம் அப்படின்னு. இல்லை சார், சூப்பர், நல்ல கேள்வி. அண்ணன் தம்பி சூப்பர் சார். அவன் நம்ம அண்ணன் தம்பிகளோட அவன் நீ சித்ரா லட்சுமணன் இல்லை, அவன் அண்ணன் தம்பி. அது ஒரு நாள் தம்பி பேச்சு அண்ணே ராஜா பேசுண்ணே நேருங்கண்ணே, இந்த ரொம்ப அடக்கமாக பேசு, இந்த ஏஎல் விஜய், ஜெயம் ராஜா, தம்பி சிறுத்தை சிவா, இவங்களாம் அந்த அப்படியே அந்த பேசுகிற பொழுதே வந்து அவங்கள்ட்ட அந்த நிறைய மாத கற்பச்செல்லாம் பேசியிருந்தா குழந்தை வலிக்காமல் பிறந்துடும், அவ்வளவு ஸ்மூத்தாக பேசுவாங்களே. ஆமாம். அப்போ வாங்கினே கதை சொல்ல முடியும். ஒரு பசி நேரத்தில் 12:30 மணிக்கு சொன்னாப்புல 1:30 மணிக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற பொழுது, இப்போ அடே அரவிசாமி சாருக்கு அப்பா பண்ணுறீங்க அப்படின்னோடனே என்ன தம்பி அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா, மேலே இருந்த வாரியாக கதை கேட்காமல் இருக்கிற பட்சத்தில். ஆனால் அப்பா உங்கள்கிட்ட முழு கதை சொல்ல சொன்னார்னே அப்படின்னாலும் ஆரம்பிச்சாப்பிடுவாங்க. நான் நினச்சிட்ருக்கேன் அந்த குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா யார் நினைப்போம், அவன் தான் ஹீரோ, அவன் அப்பன் போல இருக்க, அவன் தானே இல்லை அப்படி வரும்ல சார். அதுக்கு ஒரு ஜிம்முக்கு அடித்ததில்ல, யார் அது, அந்த செங்கல் வராயன் தானே, சூப்பரியா. ஸோ அப்படி தான் அதுக்குள்ளே அந்த கதை ஒன்று பண்ணுச்சு, ஒரு விஷயத்தை போனாகா. அதில் வந்து நான் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன், சர்வ முட்டாள்
இப்போ பார்க்கும் மனிதனிடமெல்லாம் பணிய வேண்டும் என்ற உணர்வு உன்னிடம் கொப்பளித்தால் தன்னம்பிக்கை உன்னிடம் தடுமாறுகிறது என்ற அர்த்தம் சொல்லுவாங்க. யாரை பார்த்தா செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாத வாங்க சார் அப்படி ஒரு கேரக்டரு. அப்போ சர்வம் முட்டாம உன்னத்தை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு அப்படியான காலில் விழுந்து நெத்தியில் பொட்டு வச்சுக்கிட்டு ஐயோ அப்படின்னு வந்துருங்களா வேறு சொல்லி கொடுப்பிட்டீங்களே ஐயோ அதுதான் அந்த கேரக்டரோட ஒன்றுதல். தம்பி ரசிக்கும் சில பிள்ளை யார் ராஜா அந்த ஐயோ நான் சொல்லவே இல்லையே என்ன பண்ணாலும் கீழே விழுந்து நம்ம தான் விழுந்து சரக்கு பொட்டு வச்சு ஐயோன்னு சொன்னால தம்பி ரசிச்சிருச்சு. ராம்ஜி முத நான் அரவிந்த் சாமி சாருக்கு நம்மளுக்கும் பழக்கம் கிடையாது. சென்னை ஏர்போர்ட்லேருந்து முதல்ல எடுக்கிற பொழுது கூட ராம்ஜி வந்தார். சார் இதுக்கு முன்னால் பண்ணாலும் அப்படியே விட்டுருங்க சார், இதுக்கு முன்னே எவ்வளோ போனால் அப்படி பண்ணிட்டு இது வேறு சரி எல்லாரும் சொல்லுவாங்களே. அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவன் யாருன்னு சொல்லு. அந்த ஏரியா கவுன்சிலர் அவன் வீட்டுக்கு அனுப்பி கரண்ட் கனெக்ஷனை வாட்டர் கனெக்ஷனை கட் பண்ணிடுறேன். இப்பவும் நல்லா ஞாபகம் இருக்குது. சிவகுமார் சார் முதல்ல தம்பி கார்த்திக் அப்போ கொம்பனில் அவன் நடிச்சிட்டேன். சூப்பர் ஹிட்டில் படம். அப்போ அண்ணே தனிவரும் பார்த்துட்டு நான் அண்ணே அப்பாவில் வந்துக்கிட்டு இருக்கோம்ண்ணே இந்தாங்கண்ணே அப்படின்னேன். முதல்ல தம்பி சூர்யா போயிடுச்சு. அப்புறம் அப்போ ஓ ரமையா ஓ என்னையா அப்படின்னா சார் 30 வருஷத்துக்கு ஒரு கதை இப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அமைஞ்ச கட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் சிவகுமார் ஐயாவுடைய குரல் நான் கேட்கல, அவர் வரல. டக்குன்னு பார்த்தா வினோத சித்தம் அது யோ 30 வருஷத்துக்கு ஒரு கதை இப்படி ஒரு கேரக்டர் கிடைக்கும்னார் தனிவரனை பார்த்துட்டு. ஆனால் டக்குன்னு ஃபியூ இயர்ஸில் கிடச்சிருச்சுன்னு என்னையா அப்படின்ட்டு அப்புறம் தனிவருவன் அந்த அந்த சிவகுமார் ஐயா வாழ்த்துனதை ரொம்ப ஏன்னா சீனியரில் இன்றைக்கி இருக்கிற ஒரு 80 தொட்ட ஐயாவுடைய ஒரு விஷயம் என்பது அந்த வினோத சித்தம் ஆஃப்டர் தனிவருவன் ஒரு சர்வ முட்டாளுக்கு ஒருத்தன் பிறந்தான். என்னடா அப்போ இப்படி ஒருத்தன் இருக்கானே இம்சை அப்படின்னது ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் ஆகிறது அங்கே தானே சார். ஒரு ஒடுக்கப்பட்டு கிடக்கிறவன் ஒரு முட்டாள் இனத்தில் இருக்கிறவன் அடுத்து ஒருத்தர் கிளர்ச்சி அடைஞ்சு மேலே வர்ற பொழுது தந்தை தான் அவன் அறிவாளியாக இருப்பதற்கான காரணம். ஆனால் அந்த அறிவை மிஸ்யூஸ் பண்ணுற பொழுது மாட்டிக்கிட்டான்றதான் காரணம். ஆனால் அறிவு என்பது வரவேற்கக்கூடிய விஷயம் தானே சார். சர்வ முட்டாள் உச்சபட்ச அறிவாளி அந்த கான்ட்ராஸ்ட்டு அந்த ப்ளே அப்படி பண்ணியிருந்தாப்புல தம்பி தனிவரும் 2 அடுத்து. ஆமாம் பழகிற விதத்தில் விஜயம் அஜித் மாதிரி தானா ஒரு எல்லாம் சொல்லலாம். அப்பா மூலம் வந்தார், அப்பா மூலம் வந்தார்ல வந்துடலாம். எத்தனை அப்பா சார் பிள்ளைகளை கொண்டு வந்துட முடியுது. எல்லா அப்பாக்களுக்கும் தான் முயற்சி. எல்லா கவுன்சிலரும் தான் அந்த பிள்ளையை சிஎம் ஆகணும்னு நினைக்கிறாங்க. முடியுமா? நீயே கவுன்சிலராக தானே இருக்க. அது இல்லை அவருடைய தனித்தன்மை நம்மளுக்கு இத்தனை கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. அந்த ரசிகர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் தந்த உடம்பை ஃபிட்னஸ் ஃபுட் கண்ட்ரோலு இந்த ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறது அந்த கஷ்டப்பட்டாது அந்த டான்ஸ் ஆடுறது அதை தாண்டி காலப்போக்கில் அப்படியே அது அந்த ஞானம் அல்லது முதிர்வு சரி ரைட்டு இன்னொரு 10-15 வருஷம் ஆனால் நம்மளுக்கும் முதுமை வந்துடும். எம்ஜிஆரும் சித்தான் போயிட்டார், எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ அடுத்து ஏதாவது மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அவரோட அடுத்த சிந்தனை. ஸோ ஒவ்வொரு நாளைய பயனுள்ள நாளாக மாற்றணுன்ற சிந்தனையே நல்ல விஷயம் தானே சார். ஸோ அந்த வகையில் அவருடைய ரூட்டு வேறு. மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஸ்டேஜில் வந்து மணிக்கணக்கில் நின்று அத்தனை பேருக்கு கிஃப்ட்டு கொடுத்து போய் இறங்குறதுன்றதெல்லாம் அப்படியேப்பா யார் அவர் போய் சொல்ல இல்லை, அவர் நிற்கிறார்ல. இத்தனை பேரை நின்று சோர்வு தட்டினாலும் அத்தனை பேரையும் அந்த ஸ்டேஜில் வந்து சந்தோஷப்படுத்தி அனுப்புறது என்பது அத்தனை இதயங்களை சந்தோஷப்படுத்துகிறாரு. அது அந்த வகையில் அவர் வேறு ஒரு தனித்தன்மை கொண்டு வர இருக்கார். தம்பி சூர்யா நீ அகரம் ஃபவுண்டேஷன்லாம் சார் அப்பா பெரிய சர்வீஸ். என்ன சர்வீஸ் சார். அந்த அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு எத்தனையோ அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து படித்து வெளியே வந்து அவன் கல்யாணம் பண்ணி அவங்க அம்மா அப்பாவை காப்பாற்றி அடுத்த தலைமை நகர்த்தி போயிட்டு இருக்கிறதுல அது அவ்வளோ பெரிய புத்தகங்கள் போடலாமே. அப்போ அவ்வளவு சாதனை அந்த தம்பி சூர்யா பண்ணியிருக்கே. கூடம்பிறந்த தம்பி பாருங்கள், விவசாய குடும்பத்திலேருந்து வந்தோம், கொங்கு பெல்ட்லேருந்து வந்த பிள்ளை விவசாயத்துக்கு இவ்வளோ ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு இது கார்த்திக்கு. ஸோ தன்னால் இயன்ற ஒரு விஷயத்தை பண்ணுகிறவர்களுக்கு ஆயுஸ் அதிகம் சார். அப்படி தான் நினச்சி ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே தன்னை வச்சுக்கிறது என்பது கமிட்மெண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு யார் சார் இப்போ கேட்டால் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. 2 பாப்பா தான் உள்ளது போதும்டா. காலங்காலத்தில் எழுந்திரிச்சோமா வாக்கிங்கை போடு, 8 மணிக்கு ஒரு கிரீன் டீயை போடு, 9 வரைக்கும் பேப்பர் படி, 9:45 மணிக்கு சாப்பிடு, 10 மணியில் 10:30 வரைக்கும் நியூஸ் பார்த்துட்டு 11 மணிக்கு அப்படி போடு ஆசனத்தை,
ஒரு 12:30 மணிக்கு எழுந்திரிச்சு எலுமிச்சை ஜூஸை குடிச்சு விட்டு ஒரு 1:30 மணிக்கு நல்லா சாப்பிட்டு மறுபடியும் 3 மணிக்கு சாப்பிட்டு 3:30 மணிக்கு மனசுக்கு பிடிச்ச நண்பர்கள்ட்ட 5 மணி வரைக்கும் பேசிட்டு 5 மணிக்கு ஒரு வெயில் கம்மியாகிடுச்சா ஒரு வாக்கிங் போடுங்க ஏழை போட்டு ஒரு 7 மணிக்கு வந்தோமா நச்சுன்னு ஒரு இன்னைக்கு எந்த புது படம் வந்திருக்கப்பா போடுங்க பார்த்துட்டு 9 மணிக்கு தூங்கிட்டு நகத்தான் நம்ம சூப்பராக அப்படி இல்லை வாங்க இன்றைக்கி நான் வந்து என்ன சொல்கிறது வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிற பொழுது என்ன சார் என்னையே கேட்பாங்க என்ன சார் சித்ராலட்சுமி சாருக்கு என்ன நீங்கள் கொடுக்கலையா பேட்டி பெரிய விஷயம் இல்லை சார் ஏன்னா நீங்கள் அவ்வளவு விஷயங்கள் பெரிய புத்தகம் இல்லை சார் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் ஐயா அடுத்து இந்த சினிமாவை எல்லாம் தெரிஞ்சு இப்படி உட்காந்துக்கிறது எங்களை உலர விட்டு நீங்கள் வேடிக்கை பார்க்குறது அது ஏன்னா உங்கள்கிட்ட வர்ற பொழுது அத்தாடி இத்தனை வருஷம் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவரா இவரோட இப்படி ட்ராவல் பண்ண வர்றா அவரோட அப்படி ட்ராவல் நம்மளாம் அண்ணாந்து பார்த்தா அத்தனை மனிதரோடு நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பாயசம் சாப்பிட்டு வர்றீங்க அப்போ அதுதானே சார் அதுதான் நான் வந்து முத்தமிழறிஞர்கிட்ட சமீபத்தில் கூட ஒரு விஷயத்த ஒரு எம்எல்ஏ ஒரு புத்தகத்தை போட்டிருக்காப்புல அந்த புத்தகம் கொடுத்தாப்புல எழிலரசன் அப்படின்ற ஒரு எம்எல்ஏ எழிலரசன் காஞ்சிபுரம் எம்எல்ஏ தம்பி சிவிஎம் அண்ணாமலையோட பேரன் கொடுக்குற பொழுது அதை ஏகப்பட்ட யாராவது படிக்க முடியலைன்னா அந்த புத்தகத்தில் அவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்கு அதில் குறிப்பாக ஒரு பத்திரிகையாளர் கலைஞர் அவர்கள்ட்ட கேட்குறாங்க ஐயா நீங்கள் ஒரு பழுத்த அரசியல்வாதி ஆனால் உங்களுக்கும் தோல்வி அடிக்கடி வருதே எப்படி இதை நீங்கள் மக்கள் உங்களையும் அடிக்கடி தோக்கடிச்சு போடுறாங்களே எப்படின்னா இல்லை தொடர்ச்சியாக வெற்றிகளை கொடுத்திருந்தால் ஆணவக்காரனாக போய்விடுறது கூட வாய்ப்பு இருக்குது வெற்றியும் தோல்வி மாறி மாறி வந்த காரணத்தினால தான் நீங்கள் சொன்னீங்களே தம்பி பழுத்த அரசியல்வாதி இல்லை என்ன சார் ஒரு தனி ஆமாம் சாமர்த்தியம் பதில் சொல்ல சமீபத்தில் இறையன்பு ஐயா எத்த பெரிய புத்தகத்தை கொடுக்குறாரு ஆமாம் இறையன்பு முன்னாள் ஐஏஎஸ் ஆமாம் ஐஏஎஸ் ஒரு மனிதனுக்கு வந்து நேரம் நிறைய இருக்குது அப்படின்றத அவர்கிட்டருந்து கற்றுக்குறேன் என்னங்க பொண்ணாக பிறந்தா கஸ்தூராஜாவோட ஐஏஎஸ் சாரோட டைலாக் தான் பூவாக பிறந்தா காயாகணும் பொண்ணாக பிறந்தா தாயாகணும் அப்படிங்கிற ஒரு படத்தில் அதுபோல் ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ்னால் தமிழ்நாட்டில் உச்சபட்சம்னா தலைமை செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரியும் முடிச்சிட்டார் சார் இறையன்பு சார் ரிட்டையர் இப்போ இவ்வளோ புத்தகத்தை எழுதி போட்டிருக்காரு இது எப்படி எனக்கு நேரம் இல்லைன்னு யாராவது சொன்னால் கலைஞர் ஐயாவை சொல்லலாம் இறையன்பு ஐயாவை சொல்லலாம் இறையன்பு சார் ஒரே மனிதன் தான் சார் இவ்வளோ புத்தகங்களே படிச்சிருக்காரு அழகாக மிஸ்டர் க்ளீன் இமேஜோட ரிட்டையர் ஆகிருக்காரு என்ன பேசுவது எப்படி பேசுவன்றது ஒரு புத்தகம் சார் நீங்கள் வந்து இன்றைக்கி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும்னா அடுத்து நான் வந்து கல்லூரிகள்கிட்ட பேசுகிற பொழுது அதை சொல்கிறேன் அந்த புத்தகத்தை வாங்கு நீ வந்து கலிலியோ படிக்க வேண்டாம் ரூசோ படிக்க வேண்டாம் பெர்னாட்ஷா படிக்க வேண்டாம் திருக்குறள் தேவாரம் எதையுமே படிக்க வேண்டாம் படிக்க நேரம் இல்லைங்க இவ்வளோ புத்தகத்தை எழுதி வச்சு போயிருக்காங்க யார் சார் படிக்கிறது இதெல்லாம் ஒரு வேலையா விட்டு கவலைப்படி இதை படி அவ்வளவையும் உனக்காகவே படித்து குமிச்சு உள்ளே வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஏரியாவிலே அப்படி முன்னால் ஒரு தலைப்பு கொடுத்துருக்காரு எந்த மேடைக்கு போக வேண்டுமோ அந்த மேடைக்கான மெட்டீரியல் கொடுத்துருக்காரு சார் படிச்சுட்டு போய் பேசலாம் எவ்வளோ பெரிய சர்வீஸ் சார் அப்போ அவர்களுக்கு பார்வையிலலாம் நம்மலாம் ஒன்றுமே கிடையாது இப்போ அந்த மாதிரி அவருடைய இப்படி ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே தன்னை வச்சுக்கணுன்ற ஒரு உணர்வு இருந்துச்சுனாவே போதும் இப்போ பாருங்கள் அடுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு யாருக்குமே தெரியாது இப்போ பாருங்கள் கவி பேரரசு வைரமுத்து அவருக்கு என்ன சார் 2 அற்புதமான பிள்ளைங்க கார்த்தி கபிலை சூப்பரு வெல் செட்டில்டு அழகாக இருக்கலாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கலாம் தன்னால் மண்டையை போட்டு சொரிஞ்சு கிழிஞ்சு எழுதி புத்தகமாக அடித்து குவிச்சிக்கிட்டு இருக்கார் இந்த சமீபத்தில் பெரிய பெரிய புத்தக திருவிழா என்ன பேசுகிறது எப்படி பேசுக்குள்ளே உள்ளே படுத்து கிடக்கிறேன் அதுக்குள்ளே போகுது மண்டை உள்ளே போகுது இப்போ கலைஞருடைய வாழ்க்கை சமாச்சாரம் சாதாரண எழிலரசன் கொடுத்தது அது போயிட்டுருக்கு நிறைய புத்தகங்கள் படிப்பீங்களா அப்போ படித்ததுக்கு நேரங்கள் நிறையா இருந்தது இப்போ நீங்கள் டேரக்டர் நாளைக்கு ஒரு படம் பண்ண போகிறீங்கன்னா கதையை சொல்லிட்டீங்கன்னா மண்டை முழுக்க அதுக்குள்ளே கிடக்கும் அதுக்கு ரிலேட்டடாக வாழ்வியலேருந்து எடுப்பேன் புத்தகத்திலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ராவாக போயிடுமோன்னு பயம் வாழ்வியலேருந்து எடுக்கிறப்போ ஈஸியாக போய் கனெக்ட் ஆகுது ஸோ ஆமாம் அப்போ மேடைகளுக்கு இப்போ கல்லூரிகளுக்கு பேச போகிற பொழுது இந்த புத்தகங்கள் இப்போ மறுபடியும் புத்தகத்தை தூக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம எல்லா கதாபாத்திரங்களுக்கும் உங்களை நீங்கள் முதலையே தயார்படுத்திக்குவீங்களா அனுபவம் தானே சார் மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் சந்தித்த மனிதனுக்கு கேரக்டர் என்ன பெரிய விஷயமா கேரக்டர் தான் கோயம்பேடில் பிரச்சனை நம்மளுக்கு அது ரொம்ப தென்னாமட்டு கிடையாது ரொம்ப ஈஸி கோடீஸ்வரனா உடனே மாற முடியும் அப்படி திமிரு வந்து மண்டையில் ஏறும் யதார்த்தம் தானே சார் நான் அடிக்கடி சொல்லுவேன் பச்சை தண்ணி போகிற வானம் கொடுக்கும் மழை நீர் போல் என்னை வச்சுக்கிறது நீங்கள் கொண்டான வந்துட்டு கொண்டான தண்ணி ஆக்கிடுவேன் வானம் கொடுக்கும் மழை நீர் பரிசுத்தமானது சேரும் இடத்தை பொறுத்த நிறம் மாறுது கரிசல் காட்டில் விழுகிற பொழுது கரிசல் செம்மண் வீட்டில் விழுகிற செம்மண் குடத்தில் விழுந்தால் குடத்து நீர் சொம்பில் விழுந்தால் சொம்பு தண்ணி நதியில் விழுந்தால் நதி நீர் கடலில் விழுந்தால் கடல் நீர் ஆமாம் எனக்கு இவ்வளோ தான் இதுக்கு மேலே தாங்க மாட்டேன்னா பொங்கி வழிஞ்சானே கேரக்டர் க்ளோஸ் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க
இல்லைப்பா என் மனசு திறந்தா தான் வச்சுருக்கேன், இன்னும் பத்தலை, ஊற்று ஊற்று ஊற்றுன்னா கடல் போல் கிடக்கலாம். கடலாக இருக்கத்தான் எல்லோரும் ஆசைப்படுறோம், கடலாக இருக்க விடுவதில்லை. கமல்ஹாசனோட பேசக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கா? என்னை பற்றி இன்றைக்கும் கும்கி ஆடியோவில் வந்து பிரபு அண்ணன் எனக்கு ரொம்ப அவ்வளோ என்னை பற்றி ஓரளவு நிறையா தெரியும். இன்னும் சொல்லப்போனால் தம்பி நீங்கள் உங்களுடைய ஆர்வி உதயகுமாரோட நான் இப்படி தான் பார்த்தேன், செய்யார் ரவி இப்படி தான் பார்த்தேன், நீங்கள் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்ன ஆசையை கிளறி விட்டு முதல் ஆள் அவர் தான் இல்லையா? அப்படி இருக்கிற பொழுது நான் வந்து கமல் சார்கிட்ட சொல்லிக்கிற பொழுது கும்கி படத்தை பற்றி சிவாஜி ஐயா குடும்பத்தை பற்றி பேசிவிட்டு தம்பிராமையா கூட பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேசணும்னு சொன்னார். அதுவே பெரிய விஷயம் இல்லையா? அவ்வளோ பெரிய மேடையில் இன்றைக்கி கும்கி ஆடியோ தட்டினோம்னா கமல் சாரோட ஸ்பீச் எடுத்தால் நம்மளை பற்றி பேசியிருக்கிறது. அவரோட இந்தியன் 2 இந்தியன் 3 2 பாட்டு நினைக்கிறேன், அவரோட நடிச்சிருக்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கு. இப்போ தான் அதே நீங்கள் லால் சலாம் ரஜினி சாரோட இப்போ தான் நடிச்சிருக்கேன், மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு. இல்லையா? அவரோட 2 பேரோட 2024 நல்லா தான் இருக்குது. 2 2 4 4 8 கூட்டு நம்பர் 8 சூப்பர். என்ன சொன்னார் படப்பிடிப்பில் ரஜினி? அவர் நம்ம லிவிங்ஸ்டன் சார் தான், தம்பியோட பாலிடிக்ஸ் பேசி பார்த்துருக்கீங்களா அப்படின்னாரு. டக்குன்னு உட்காந்தா ஒரு நாள் கொசு கடிக்கிறது கூட தெரியாமல் ஏன் ரொம்ப அப்படியே ரொம்ப கேட்பார். அரசியல் பற்றி நம்மளுக்கு அக்குவர் ஆணி வரல சார். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிகழ்கால அரசியல்வாதிகள் ஒட்டுமொத்த அரசியல்வாதி நீங்கள் வச்சுட்டு என்னை மட்டும் தனியாக வச்சிங்கன்னா நான் பேசுகிறது தனியாக இருக்கும். ஆமாம், ஏன்னா நான் 100% அப்படியே 1977க்கு பிறகு தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் நடந்து சரி அரசியல் மாற்றங்கள், அமைச்சர்கள், எந்த அமைச்சர் எங்கே கூடு விட்டு பாக்கெட்டை யார் அடிக்கடி மாற்றிக்கிட்டது போட்ட மாற்றினது அது வரைக்கும் அதை நகைச்சுவை உணர்வோடு தான் சொல்ல முடியும். ஒருத்தர் இவர் தான் நீ இத்தனை முறை போட்டால் மாற்றிருக்கான்னு அவர்கிட்டே சொன்னால் கூட அவர் தான் சிரிக்க தான் செய்வாங்க. சங்கடப்பட மாதிரி எனக்கு சொல்ல தெரியாது அவ்வளவு விஷயத்தை. அந்த தம்பி எழிலரசனோட உட்காந்து பேசுவேன், ஐயோ திராவிட இன வரலாற்றே சொல்கிறீங்களே அப்படின்னாரு. அவங்க இடிமலை மின்னல்லேருந்து 1977 சட்டமன்ற நிகழ்வுகளை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கிற பொழுது சொன்னேன். அப்போ நம்ம சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை தான் பேசியிருந்தோமே. அது ஒரு சுகமான ஒரு விஷயம் தானே சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.